நாகாவோட நடித்தது எப்படி இருந்தது? அவர் இன்னொரு யூனிவர்சிட்டி அவர் வந்து ஷூட்டிங் 15 டேஸ்க்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் எல்லாத்தையும். அந்த வீடு ஷூட் பண்ண இல்லையா சார் கேரளாவில் 15 டேஸ் வந்து ஒர்க் ஷாப். அப்போ வந்து மீரா ஜாஸ்மின் வாஸ் அ ஹீரோயின், நாட் சாயா சிங். மீரா ஜாஸ்மின், நான், அந்த குட்டி பையன் எல்லாத்தையும் வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஒர்க் ஷாப். ஒவ்வொரு சீனும் எந்த வீட்டில் எந்த இடத்துல நடக்குது அந்த வீட்டில், அந்த ஹாலில் அந்த சீக்வன்ஸ் நடக்குது, அந்த ஹால்லேயே வி யூஸ் டு டூ த ஹோம் ஒர்க். மொத்த ரிஹர்சல். ஆமாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வர்றது, அந்த மேலே ரூமில் என்னென்ன சீன், அந்த சீன்ஸ் வந்து அந்த ரூமில் தான், அந்த 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 இடத்துல தான் வந்து வி யூஸ் டு ரிஹர்ஸ். அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும். அதில் ஏன் வந்து அப்படி பண்ணாருன்னா, அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிஜி நிறையா இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வர்றது போகிறது எல்லாமே வி ஹேவ் டு இமேஜின் அண்ட் ஆக்ட். ரெண்டாவது வந்து சவுண்ட்ஸ் கிடையாது, நம்ம சவுண்டு வந்து இமேஜின் பண்ணிக்கணும். அவர் வந்து மைக்கில் தான் கொடுப்பாரு சவுண்ட் எல்லாமே. ரெண்டாவது என்ன, அந்த குட்டி பையன் வந்து பயங்கர வாயாடி, குறும்பு டு த கோர். ஆனால் படத்தில் வந்து ஊமை பேச முடியாது. அது அவனை கண்ட்ரோல் பண்ணுறதே எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ அவனுக்கான அந்த 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 சீக்வன்ஸ் எங்கள் 2 பேத்துக்கான அந்த அந்த ஒரு புரிதல் வர்றதுக்காக ஒரு 15 டேஸ் வந்து ஃபுல் ஹோம் ஒர்க் வந்து பண்ணார். ஸோ அதுவே ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவர் வந்து நந்தா இப்போ குச்சி அங்கேருந்து வருது, உங்களை நோக்கி வருது, உங்கள் பார்வை இப்படி இருக்கணும், சவுண்ட் இங்கேருந்து வருது அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார் மைக்கில். ஸோ ஹீ வாஸ் வெரி வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஸ்கிரிப்ட். சிஜியில் வந்து இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது ஹேட் அ வெரி கிளியர் விஷன். என்ன ஸ்பீடில் வருது, அந்த சவுண்ட் எங்கே ஆரம்பிக்குது, எல்லாமே வந்து மைக்கில் சொல்லிடுவார் சார். வி ஜஸ்ட் ஹாவ் டு ஃபாலோ ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது. என்ன சொல்கிறது, ஒரு திருப்பி ஒரு ஒரு ஸ்கூலில் கற்றுட்டு காலேஜ் போகிற மாதிரியாக இருந்தது. அது ஒரு இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சார். ஏன்னா மர்மதேசம் எல்லாம் ஆமாம், இட் வாஸ் அ ஹியூஜ் பெரிய ஹிட்டு. ப்ளஸ் என்ன, அவர் வந்து அந்த ஒரு காஃபி மக் ஒன்று வச்சுக்குவார் சார், சாப்பிடவே மாட்டார். அந்த காஃபி வச்சுட்டே அந்த ஃபுல் படத்தை பண்ணார். இட்ஸ் குட். ஆனால் ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவர் சொல்கிற விதமாகட்டும், அந்த குழந்தைகிட்ட இல்லை எங்கிட்ட இல்லை சாயக்கிட்ட அவ்வளோ பொறுமையாக வந்து சொல்லுவார். அவர் சத்தமே மைக்கில் பேசினா தான் அவர் வாய்ஸே கேட்கும். அவர் ப்ளஸ் கரெக்ஷன்ஸ். ஆமாம் சார், கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறதுனா, நான் ஒரே ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட என்ன அவர் பிடிச்ச ஒரு விஷயம்னா, கரெக்ஷன்ஸ் வந்து மைக்கில் சொல்லவே மாட்டார். எதாவது தப்புனா மைக் கீழே வச்சுட்டு நேராக அங்கே வந்துட்டு பர்சனலாக சொல்லிட்டு போவார். ஸோ அது ஒரு இட் வாஸ் அ வெரி குட் ஆட்டிடியூட் ஆஃப் டைரக்டர். ஸோ இட் வாஸ் லைக் அ பிக் என்கரேஜ்மெண்ட் ஃபார் அஸ். ஸோ அது வந்து இட்ஸ் அ குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. நாங்கள் சார் பாராட்டுறதை மைக்கில் சொல்லலாம். ஆமாம், தவறுகளை வந்து மைக்கில் சொல்கிறது வந்து டெஃபினட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஆமாம்.